டெல்லி பாஜக தலைமை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான அதிருப்தியில் உள்ளதாக உள்வட்டார தகவல்கள் தெரிவிக்குது. கூட்டணி அமைந்து 8 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில அதன் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கவில்லைன்னு பாஜக கருதுகிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். கூட்டணி அமைந்ததில் இருந்தே தேசிய ஜனநாயக கூட்டணி சிதைந்த நிலையில இருக்கு. இந்த கூட்டணியில அதிமுக பாஜகவுடன் தன்னை இணைத்துக் கொள்ள மறுக்கிறது. ஆட்சி அமைந்தால் கூட பாஜகவை ஆட்சியில் உள்ளடக்க மாட்டேன்னு அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி நேரடியா கூறியது பாஜகவுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி தொடர்ந்து கூறி வராரு. பாஜகவிற்கு 20% வாக்கு வங்கி இருந்தும் கூட எடப்பாடி அவர்களை மதிக்கவில்லை. காங்கிரசுக்கு திமுகவில் கிடைக்கும் மதிப்பு கூட பாஜகவிற்கு அதிமுக கூட்டணியில் கிடைக்கல. கூட்டணி தான் சரியில்லை என்றால் உட்கட்சியிலும் நிலைமை சரியில்லை. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தனிப்பட்ட தலைமை பாணியால் அவரது கட்சியில் பல்வேறு மட்டங்களில் உள்ள பல தலைவர்கள் விலகி வராங்க. செங்கோட்டையன் விலகியது எல்லாம் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இது அதிமுகவின் உட்கட்சி கட்டமைப்பை பாதித்து கட்சி பலவீனமடைந்து வருவதாக அறியப்படுது. அதிமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கருத்தை உருவாக்க அவர் தவறிவிட்டார். அரசியல் எழுச்சியை தரக்கூடிய அண்ணாமலையின் திறமையை அவர் தொடர்ந்து புறக்கணிக்கிறார். அண்ணாமலையோ தனது சொந்த வழியில் வலுவாக களமிறங்கி வரார். எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு எதிராக பெரிதாக அரசியல் செய்யவில்லை. திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது செய்த வலுவான அரசியலை அதிமுக செய்வது இல்லை. அங்கதான் எடப்பாடி சொதப்புகிறார். அதை சுட்டிக்காட்டும் நபர்களை எடப்பாடி புறக்கணிக்கிறார். அவரது கண்முன்னேயே நடிகர் விஜய் பல நகர்ப்புறங்களில் அவருக்கு முன்னால கணிசமாக முன்னேறி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் திமுகவிற்கு ஒரு நம்பகமான மாற்று தலைவராக பரவலாக கூட பார்க்கப்படல. அவர் எளிதாக முதல்வராகி விடலாம் என்று நினைக்கிறார். அதுதான் தவறு. கூட்டணி அமைத்து 8 மாதங்களாகியும் தொகுதி பங்கீடு குறித்த எந்த ஒரு தெளிவும் இன்னும் இல்லை. எவ்வளவு முன்கூட்டியே கூட்டணி அமைத்தும் இடங்களையும் வேட்பாளர்களையும் இறுதி செய்யாதது கூட்டணியின் நோக்கத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கு. அவரின் பிடிவாதம் காரணமாக பன்னீர்செல்வம் கூட்டணியிலிருந்து வெளியேறினார். டிடிவி தினகரனின் அமமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது வேறு கட்சிகளுடன் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை. கூட்டணி அமைத்து 8 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில அதன் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கவில்லைன்னு பாஜக கருதுகிறது. மொத்தத்துல கடந்த 8 மாதங்கள்ல இந்த கூட்டணி முன்னேறாமல் என்டிஏ பின்தங்கி இருக்கு என்றே அரசியல் விமர்சகர்கள் டெல்லி தலைகள் கருதுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி சமீபத்திய தமிழக அரசியலின் மிகப்பெரிய அரசியல் தோல்வியாளராக டெல்லியில பார்க்கப்படாங்க. அவரை தமிழக அரசியல் வெற்றி ரீதியாக ராகுல் காந்தியை விட மோசமானவர் என்று டெல்லியில் சிலர் குறிப்பிடுறாங்க. இது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவுக்கு நல்ல சமிஞ்சை அல்ல. டெல்லி பாஜக தலைமையகத்திற்கு இந்த உண்மையான நிலவரம் முழுமையாக சென்றடைகிறதா என்ற கவலைகள் எழுந்திருக்கு. இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.